உங்கள் வீட்டில் தக்காளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். கொரன்னு இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஆட் பண்ண தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் 1 டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். பிகாஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நேச்சுரலாகவே இது கலர் கொடுக்கும், அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பெருங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா வறுத்துட்டேன். ட்ரையாக வறுத்துட்டு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பவுட்ரை தான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில். ஆட் பண்ண தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. யம்மியான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு இந்த ரெசிபியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.